ஆனால் இந்த உடம்புக்குள்ள உத்தமன் என்கின்ற இறைவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள் அவன் வீற்றிருக்கிறான். அதனால் இந்த உடலை நான் பாதுகாக்கிறேன். எப்படி இந்த கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் வந்து மூலவரை நம்ம வச்சு பிரதிஷ்டை பண்ணி என்னென்னமோ வழிபாடுகள் செய்கிறோமோ அந்த கோயில்தான் இந்த உடல். அதற்குள்ளே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் பூசலார் நாயனார் சொல்கிறார். பாண்டியன் வந்துட்டு என்னடா நம்மளை விட எவன்டா அவன் கோயில் கட்டினவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவன் சும்மா இல்லை, நம்மால் நம்ம வாத்தி ராத்திரியில் போயிட்டு அவங்ககிட்ட கலகம் பண்ணிட்டு போயிட்டான். எவன்டா அவன் நம்மளை விட பெரிய கோயில் கட்டிருக்கான். அங்கே போனால் ஒரு கிழவன் அவர் அப்படியே நொடிஞ்சு போய் உட்காந்துருக்கார். என்னடான்னு பார்த்தா அவர் தான் பூசலார் நாயனார். அவர் தான் சொன்ன ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் பாண்டியனுக்கே ஒரு வெளிச்சம் கிடச்சி. அந்த மாதிரி உலக மக்களுக்கு இறையாண்மை என்கின்ற ஒரு சிந்தனை வந்து அதன் மேலே அவங்களுக்கு முழுமையான 100 விழுக்காடு நம்பிக்கையும் வந்து வேண்டுதல் செய்தால் கொடுப்பான் என்கின்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து அவன் திட்டமிட்டு நம்மை அனுப்பினான். அவன் நாடியது மட்டும்தான் நடக்கும். நாம் வேண்டுதல் செய்தனாலேயோ பிரார்த்தனை செய்கிறதுனாலேயோ எதுவும் கிடையாது. அவன் பண்ண முடிவை மாற்ற மாட்டான். ஏன்னா 760 கோடி மக்கள் இருக்காங்க, 138 கோடி மக்கள் இருக்காங்க நம்ம ஊரில். அவன் எல்லாரையுமே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக வச்சுக்கோ. இந்த நாத்திகன்லாம் விட்டுருங்க, எல்லாருமே தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தன் ஒன்றும் கேட்டுருப்பான். இவன் உடனே போயிட்டு அந்த ஃபைல் எடுத்து புரட்டி பார்த்துனான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பானே. எல்லாத்தையும் முடிச்சு தான் அவன் அனுப்பிட்டானே. பட்டுறதெல்லாம் நம்ம பட்டுக்க வேண்டியதுதான். நல்லதோ கெட்டதோ நம்ம பட்டுக்க வேண்டியதுதான். அதற்கு பெயர் தான் நம்பிக்கை. சரி, சும்மா பட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? எல்லாம் குழந்தைங்க தானே. அன்றைக்கே சொன்னாங்க, இது நல்ல கவனிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும், எந்நாட்டவர்க்கும் அல்ல, எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் இறைவன். யாராலன்னு சொன்ன தென்னாட்டில் தோன்றிய சிவன். அதனால தான் தட்சிணாமூர்த்தின்னாங்க. புரிஞ்சுதா? அவன் தென்னாட்டில் தோன்றி இறையாண்மை என்கின்ற ஒரு புதிய உண்மையை மக்களுக்கு எடுத்து வழங்கி அவர்களை விளங்கச் செய்து அதன் மீது ஒரு பற்றுதலை உருவாக்கி அதை கடைபிடிக்க செய்து இங்கேருந்து அவன் வடக்க போனான். இது எங்கே? தென்னாட்டில் தோண்டியவன். ஆலமரத்து அடியிலேருந்து சொல்லித்தர்றான். அதனால் அவனுக்கு பேர் வந்துட்டு ஆலமர் ஐயன். ஆலமரத்து அடியிலிருந்து சொல்லி கொடுத்ததுனால அவனை ஆலமர் ஐயன் என்று சொன்னார்கள். அவன் இடம் பெயர்ந்து வடக்க போயிட்டானோன்னு. அப்போ இவங்க என்ன செய்தாங்க? முதல் தோன்றியது குரு வணக்கம். அநேக ஜன்ம சம்பிராந்த கர்மபந்த விதாகினே ஞானானல பிரபாவேன தஸ்மை ஸ்ரீ சத்குருவே நமக. அவன் இல்லைன்னா எதுவும் இல்லை. அதனால தான் அவன் குருவாக வந்திருந்து இன்றைக்கி நீங்கள் குரு அது இதுன்னு எதுனா சொன்னால் அவன் தான் குரு. அவன் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டான். நமக்கு எதுவுமே தேவை, எல்லாம் சொல்லிட்டான். அவன் வந்து சொல்லி இதை விளங்க வைத்ததனுடைய விளைவு நம்ம மக்கள் உலகமெல்லாம் வியாபார ரீதியாக பரவ, இவங்களுடைய கொள்கைகள்லாம் உலகமெல்லாம் பரவ. இனி எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று வச்சுட்டு தெய்வ வழிபாட்டுக்கு வந்துட்டான். எப்படி தெய்வ வழிபாட்டில் இருக்கான்? அது சரியோ தப்போ தெய்வ வழிபாட்டில் இருக்கான். அவன் கோணத்தில் இருக்கான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் மூலவர் யார்? குருநாதனாக வந்தவன் பரம்பொருள். அவன் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அதனுடைய சிந்தனை அந்த ஆள் அமர் ஐயன் ஆலமரத்து அடியில் அமர்ந்து நமக்கு தெளிவு தந்ததனால் அவனை ஆள் அமர் ஐயன் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த இடத்துல ஒரு வேலி வெஞ்சாங்க. சும்மாவே வந்துட்டு குரு வணக்கம் பண்ணாங்க. அதுக்கு தான் பிரகாரம், உட்பிரகாரம். அதுக்கு பிறகு வெளியில் வேலி வெஞ்சாங்க, கூட்டம் அதிகமாக எடுத்து. அது வெளிப்பிரகாரம்.
அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆலயம். ஆலமரத்தில் அடியில் இருந்து போதனை செய்த ஐயன் சென்று விட்டதனால் ஆள் அமர் ஐயன் இருந்த இடம் ஆலயமாக மருவியது. எப்படி பாருங்க, தமிழ் விளையாடுறது பாருங்க. இப்படி வந்து சொல்லிட்டா போதுமா? அவங்களுக்கு அந்த விளக்கங்களை சொல்ல வேண்டாமா? அந்த விளக்கங்களை தொடங்கி வைத்தவன் தான் மூலவன். நமக்கு இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? மூலவனும் முதற்பொருளும் ரெண்டும் ஒன்று தான். இவன் தான் அவன், அவன் தான் இவன். அவன் வந்துட்டு சொல்கிறத சொல்லிட்டான். இனி அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா? அப்போ அதுக்கு தொடக்கம் அரிச்சுவடி. பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு பாடமாக படித்து ஒவ்வொரு வகுப்பாக மாறி போகணும் இல்லையா? அதற்கு முதலாக ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மூலப்பொருள் தான் மூலக்கணபதி. புரியுதுங்களா? மூலக்கணபதி அறிவியல். இதில் நான் வந்துட்டு இதை எப்படி வச்சுருக்கேன்னு சொன்னால், மனுஷனை இடது பக்கம் வச்சு, விநாயகரை வலது பக்கம் வச்சு, மேலே பரம்பொருளை வச்சு, ஒரு முக்கோணத்தில் வச்சு இந்த செய்தியை உங்கள் முன்னாடி வைக்கணுன்ற திட்டத்தில் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டால் இதில் வந்துட்டு ஜாதி மதம் சமயம் கிடையாது, அரசியல் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, என்னை விட கேவலமானவன் உலகில் யாரும் கிடையாது. எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை பேசணும். இன்றைக்கு எனக்கு கொடுத்தது விநாயகரை பற்றி பேச, அது தொடர்பாக எதையெல்லாம் டெவலப் பண்ணணுமோ அப்படி பண்ணணுன்றதான் என்னுடைய நோக்கம். அதனால் அந்த மூலக்கணபதி, இப்போ மனுஷனையும் இவனையும் வச்சு, பதினா மேல், மேலே இருக்கிறது யார்? பரம்பொருள். அப்போ பாருங்கள், நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி வைக்கணும் இல்லையா? பிள்ளையார் சொல்லி வைக்கிறதுல எடுத்ததும் என்ன நடக்கும் தெரியுமோ? புள்ளி. புள்ளி இல்லாமல் நீங்கள் எதையாவது செய்ய முடியுமோ? எழுதுகோலை வச்சுட்டு வாண்டான்னு விட்டுட்டு எடுங்க, புள்ளி உறுதி தானே. நீ எத்தனை தத்துவங்கள் எத்தனை விளக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுற்றினாலும் மறுபடியும் நம்ம எங்கே வருவோம்? அந்த புள்ளிக்கு தான் வருவோம். அந்த புள்ளி தான் மூலம், அந்த புள்ளி தான் முழு முதற் கடவுள், அதுதான் பரம்பொருள். நீங்கள் 40 கோண ஸ்ரீசக்கரம், நான் எங்கள் ஆற்றுல நான் வந்துட்டு ஸ்ரீசக்கரம் வச்சு அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணுறவன். அது ரொம்ப கிரமமாக நான் பண்ணுவேன். இப்படித்தான். என்னால் ஒரு அணு அளவு கூட என்னால் டீவியேட் ஆக முடியாது. அது சரியோ தப்போ, நம்பக்கூடியதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதை செய், இது அப்படின்னு நாங்கள் ஏற்றுட்டேன். அதுக்கு எதெல்லாம் வைக்கணும், நைவேத்தியம் வைக்கணும்னு சொல்கிறாங்களோ எல்லாம் வச்சு. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு அதில் வந்துட்டு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி தான் இது அபிஷேகம் பண்ணணும், இப்படி தான் வைக்கணும், அதற்கு இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு நீ இது பண்ண. அதுக்கு அப்புறம் தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு தெரிஞ்சது, இத்தனையும் பண்ணிவிட்டு நீ அதை எடுத்து, நீங்கள் மனுஷாலாம் அதை எடுத்துனுட்டேன்னா நீ அவளை என்ன நினச்சையோ அவள் அங்கேருந்து இந்த உணவுப் பொருள் மூலமாகவே உனக்கு எல்லா கிருபியும் செய்வா. அப்படி ஒன்று இருக்குது, சைடு சப்போர்ட். அதனால் அது மட்டமாக நினைக்காத. இது எங்கள் தோப்பனார் எனக்கு சொன்னது. நீ இன்னும் திருந்தலடா, நீ இன்னும் அப்படியே தாண்டா இருக்கிற. எனக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் திருந்தவே மாட்டேன். இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் நான் அந்த கேள்விக்குறிகளை தான் இருக்கேன். ஏன் தெரியுமோ? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். திருமூலர் திருமந்திரம். மனிதனாக பிறந்த பிறவியின் நோக்கம் என்ன? உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைதல். அந்த மெய்ஞானத்தை அடைதல் என்றால் உறுதி வாய்ந்த மெய்ஞானம், அதில் எந்த விதமான ஒரு கோளாறும் வராமல் சரியான முறையில்
இடையூறு இல்லாமல் இறைவனை அடைதல். இறைவன் வேறு, நாம் வேறுன்னு இருக்கோம் இல்லையா? எங்கேயோருந்து வந்து தானே நம்ம பகவான் இங்கே இருக்கான்னு வணங்குறோம். அதனுடைய முடிவு என்னன்னு சொன்னால், நம்ம வர வேண்டாம், அவன் நம்மளை தேடி வரும். எப்போ நம்ம அந்த பாதையில் சரியாக போயிட்டு இருந்தோம்னா அவன் அந்த பாதையில் 2 அடி முன்னுக்கு வச்சு நம்மக்கிட்ட வருவான். அப்போது இறைவன் மனிதனாக பிறந்தவன் இறைவன் வேறு மனிதன் வேறு என்கின்ற நிலையிலிருந்து இறைவனும் மனிதனும் 2 கலந்து விட்டால் பிறந்த பிறவியின் பயனை பெற்று விடுகிறான். அதுக்கு பேர் தான் மோட்சம். நம்ம திருப்திக்காக வச்சுக்கிறோமே, அதெல்லாம் மோட்சம் இல்லை. இறைவனோடு 2 கலந்து விட்டாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் மோட்சம். அதுக்காகத்தான் நீ பிறந்திருக்கேங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். அப்போ அதை அடைய வேண்டியது நமக்கு அவசியம் இல்லையா? அதற்காக சும்மா சொல்லிட்டா போதுமோ? உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் போட்டு இப்படி பண்ணிட்டோம்னா அது அந்த சாதம் சூப்பராக இருக்கும், இந்த பொருளெல்லாம் போட்டு பண்ணால் இந்த சுவையாக இருக்கும், அப்படி சொன்னால் போதுமா? அதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டாம்? எப்போ வரும்? அது செஞ்சு கொடுத்தா தான் வரும். அப்போ நீ அவனை அடைஞ்சிடலாம் எல்லாம் சொல்லிட்டா போதுமா? அவனை அடையிறதுக்கு ஒரு வழிமுறைகள் வேண்டாமா? அதற்கு முதற்படி தான் மூலவர் கணபதி. கணபதி அதுவும் எப்படியா? மூலக்கணபதி. நல்லா கவனித்து பாருங்க, சொல் பொருள் பாருங்க. மூலக்கணபதி, ஆறுமுக கடவுள். நாங்கள் இப்போங்க இந்த ஐயா இப்போ சொன்னார், நாங்கள் இந்தோனேஷியா உலகிலேயே பெரிய இஸ்லாமிய நாடு, அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு. அவன் வந்துட்டு தன்னுடைய ரூபா நோட்டு இருக்குல்ல, அதில் விநாயகர் படத்தை தான் போட்டிருக்கான். தமிழில் ரூபாயோட பேர் போட்டிருக்கான், விநாயகர் படம் போட்டிருக்கான். என்ன நாடு? இஸ்லாமிய நாடு. அவன் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சொற்களை தான் பயன்படுத்துகிறான். அந்த அதிபர், அந்த இஸ்லாமிய நாட்டினுடைய அதிபர் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்துருக்கார். அந்த நிலத்தில் தான் இப்போ ஒரு பெரிய கமிட்டியை வச்சு ஆறுமுக கடவுள், அதை விட பெரிய இது எங்கேயும் இல்லை, அப்படிப்பட்ட கோயிலை உருவாக்கியாச்சு. ஏறத்தாழ ஒரு 90லேருந்து 95 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து விக்கிரகத்தை கொண்டு போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு 150 பேர் போக போகிறோம். அதில் 72 அர்ச்சகர்கள் எங்களுக்கு தேவை. அதில் 20 அர்ச்சகர்களுடைய போக்குவரத்தெல்லாம் நான் கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டேன். மொத்தம் 150 பேர் போக போகிறோம். பிப்ரவரி 2ஆம் தேதி அங்கே நடக்க போகிறது. நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். நான் ஏன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இது இடையில கொண்டு வந்து வச்சேன் தெரியுமா? அதில் 6 முகம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம்? ஆறுமுக கடவுள்னால் அது ஒரு விதமான தனித்துவம் வாய்ந்தது, ஒரு சண்முக சடாட்சரத்தினுடைய அர்த்தம். அதுக்கு வேறு வேறு அந்தந்த ரூபத்தில் உள்ளவங்களாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தில் நிறைய பேசிகிட்டே இருப்பான். அந்த 6 முகம் என்பது இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு விக்கிரகமாக இருந்து பார்க்க போகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுள்ளும் அந்த 6 முகம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுள்ளும் அந்த 6 முகம் இருக்குது. அது எப்படா இருக்குதுன்னு சொன்னால், மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் மூலமாக அங்கே இருக்கார். இதனுடைய கனெக்ஷன் எப்படி ஏற்படும்? இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏற்படுத்திட்டோன்னு வைங்க, கடைசியில் நிற்கிறது பிட்யூட்ரி கிளாண்ட். கீழே இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமோ? அது என்ன சொன்னால், மணிவாசக பெருமான் பாடியிருக்கார். என்ன பாடினார் தெரியுமோ? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சயின்டிஸ்ட், வேர்ல்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கான், கடந்து செல்லும் வேகத்துக்கு ஒரு இலக்கணம் வேணும் இல்லையா? அது இந்த கோப்ரா இருக்க நாகம், அது அப்படி கொத்தி வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்பீடை தான் அதுக்கு அளவுகோலாக வச்சுருக்கான்.
இன்றைய நவீன அறிவியல் ஆய்வாளர்கள் அந்த அந்த வேகத்தை, அந்த தூரத்தை கடக்கக்கூடிய வேகத்தை தான் வேகத்துக்கு இலக்கணமாக வச்சுருக்கான். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இந்த மேல் இமயம் கீழ் இமயம், அதுக்கு பேர் தான் இமைத்தல். எப்படி? அந்த அந்த நேரத்தை சொல்றார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அந்த நேரத்தில் கூட என் நெஞ்சை விட்டு போகாத. எப்படி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுக. அதுக்கு அடுத்து வார்த்தை விளையாடுறார் பாருங்க. கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாளுக. எல்லாரும் என்ன இப்போ சொல்கிறாங்க தெரியுமா? மனிதன் தாழ்வாளுக. மனிதன் அல்ல, 2 சுழி நீ கிடையாது, கணிச்சுங்கோ. அது 3 சுழி நீ. அது மணி. அந்த மணியில் 2 விஷயம் வரும். இதெல்லாம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம விளங்கணுமோ விளங்கலையோ, சொன்னாங்களோ சொல்லலையோ, புரிஞ்சு இருக்குதோ புரிஞ்சு இல்லையோ, என் கடமையை நான் நிறைவேற்றணும். எந்த இடத்துக்கு போனாலும் என் கடமையை நிறைவேற்றணும். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது 2 பேர் இருந்தீங்கன்னா கூட நான் இப்படி தான் பேசுவேன். அந்த 2 பேருக்கு போய் கிடைச்சா போதும். அந்த மணி என்பது 2 வேலையை செய்யும். நம்ம மணின்னதை நம்ம என்ன நினைப்போம்? கோயிலில் மணி அடிச்சுட்டா கிளம்புங்க. ஓசையை மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். அதனுள் வெளிச்சமும் இருக்கிறது. வெளிச்சமும் ஒரு ஓசையும் உள்ள ஒன்று உண்டு என்றால் அதற்கு கூட்டு பொருள் தான் மணி. அதை அவர் வைக்கிறார் அழகா. குரு மணி தன் தாழ்வாழ்க. அது யார்? எல்லாமே இறைவன் தான். அடுத்து சொன்னார் பாருங்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இதில் நம்ம சும்மா ஒரு கோயில் உருவாக்கிடலாம் முடியாது. செஞ்சால் ஒழுங்காக செய்யுங்க, இல்லாட்டா சும்மா இருங்க. இல்லையா பைத்தியகார்த்தனமாக என்னத்தையாச்சும் வச்சு நீங்கள் வணங்கிங்க. அதுக்கும் அந்த பவர் உண்டு. ஏன்? மனசு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக பரிசுத்தமாக நீங்கள் எடுத்துட்டிங்களோ அது வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல சொல்கிறார், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்த்துவான், நம்மளை பாதுகாப்பான் தாழ்வாழ்க.